Hi friends, welcome to my SHD tuition. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல the SALT March and the Civil Disobedience Movement அப்படிங்கிற டாபிக்கை பத்தி பார்க்கலாம். Mahatma Gandhi found it SALT is a powerful symbol that could unite the nation அப்படிங்கிறாரு. அப்படின்னா மகாத்மா காந்தி சால்ட் தான் பவர்ஃபுல்லான சிம்பிள். அது இந்தியாவில் இருக்கிற பீப்புளை ஒற்றுமைப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன் 31st January 1930 ரொம்ப இம்பார்ட்டண்டான இயர். ஆன் 31st January 1930 மகாத்மா காந்தி வைஸ்ராய் லார்ட் இர்பின் அவருக்கு லெட்டர் எழுதுறாரு. என்ன சொல்லி எழுதுறாரு அப்படின்னா, பை ஸ்டேட்டிங் லெவல் டிமாண்ட்ஸ். அதில் சம் ஆஃப் த டிமாண்ட்ஸ் வேர் general demands and specific demands and from industrialist to peasants. இந்த மூணு வச்சு எழுதுறாரு. இதில் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டிரிங்கான டிமாண்ட் எது அப்படின்னா, abolish the salt tax. சால்ட் ரிச்சும் சாப்பிட்றாங்க, புவரும் சாப்பிட்றாங்க. ஆனால் சால்ட் தான் இருக்கிறதுல இம்பார்ட்டண்டான மோஸ்ட் எசென்ஷியல் ஃபுட் ஐட்டம்ஸ். அதுக்கப்புறம் த டேக்ஸ் ஆன் சால்ட் ஆன் த கவர்மெண்ட் மொனாபொலி. அப்படின்னா அது ஒன்றும் இல்லை, பிரிட்டிஷ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் மெம்பர்ஸ் தான் சால்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும், மேனுஃபேக்சர் பண்ணணும், செல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மகாத்மா காந்தி இதை ரொம்ப 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 அப்போஸ் பண்ணுறாரு. இதுதான் ஃபஸ்ட்டு பேரகிராஃபில் இருக்கிற எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம செகண்ட் பேராகிராஃப்க்கு போகலாம். மகாத்மா காந்தி ஒரு எச்சரிக்கையை வச்சு தான் எழுதுறாரு. அது என்ன அப்படின்னா, இஃப் இந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் 11th Marchக்குள்ளே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படின்னா நான் சிவில் டிசோபீடியன்ஸ் கேம்பெயினை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், லான்ச் பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் இர்வின் இதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரலை. அதனால மகாத்மா காந்தி started his famous salt march ஸ்டார்ட் பண்ணார். அதில் 78 members வாலண்டியர்ஸ் இருந்தாங்க, ட்ரஸ்டட் வாலண்டியர்ஸ் இருந்தாங்க. அவங்க from சபர்மதி ஆசிரம், அதாவது காந்திஜிஸ் ஆசிரம் இன் சபர்மதி, அங்கேருந்து குஜராத்தி கோஸ்டல் டவுன் ஆஃப் தண்டி வரையும் அவங்க சால்ட் மார்ச் போனாங்க. அது 240 miles, ஓவர் 240 miles. அதாவது 1 mile ஈக்குவல் டு 1.5 kilometer. இது கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 mile ஈக்குவல் டு 1.5 kilometer, 1.5 kilometer. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவருங்க 24 days வாக் பண்ணியிருக்காங்க. அபவுட் 10 miles a day அவங்க வாக் பண்ணியிருக்காங்க. காந்திஜி ஸ்வராஜை பற்றி சொல்லும் போது ஆயிரக்கணக்கான பேர் அதை கேட்குறாங்க. காந்திஜி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸ்வராஜை பற்றி சொல்கிறாரு, ஆர் செல்ஃப் இண்டிபெண்டன்ஸ் ஆர் செல்ஃப் ரூல் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பீஸ்ஃபுல், அவங்க ரொம்ப அமைதியாக தான் பிரிட்டிஷை தோக்கடிக்கணும், நம்ம வைலண்ட்டாக செயல்படக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதனால இப்போ இவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் போது, ஏன் சந்தோஷமாக இருக்காங்க, இவங்க பிரிட்டிஷோட ரூலையே அவங்க அபாலிஷ் பண்ண போகிறாங்க, சால்ட் டேக்ஸ் அபாலிஷ் பண்ண போகிறாங்க. அதனால இவங்க ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதனால இவங்க வயாலேட்டட் த லா பண்ணாங்க. எப்படி அப்படின்னா, பிரிட்டிஷ் சொல்லியிருக்காங்கல்ல, இந்தியன்ஸ் மேனுஃபேக்சர் சால்ட் பண்ணக்கூடாது, ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது, செல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் காந்திஜியும் அவங்களோட 78 வாலண்டியர்ஸ் என்ன பண்ணாங்க, மேனுஃபேக்சர்டு சால்ட் பண்ணாங்க. எப்படி அப்படின்னா, பை பாயிலிங் த சீ வாட்டர். இதை விட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, ஆன் 6th April, எப்போ 6th April மகாத்மா காந்தி ரீச்சடு தண்டி. இந்த இதில் நிறைய இம்பார்ட்டண்டான ஒன் வேர்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 11th March, வாலண்டியர்ஸ், 24 days, 10 miles a day, on 6th April. இதெல்லாம் அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஒன் வேர்ட்ஸ். போர்டு எக்ஸாமில் கேட்கலாம், பார்த்துக்கோங்க.
நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் பேராகிராஃப் போகலாம். இது இப்போ இந்த சால்ட் மார்ச் அப்படின்னா சிவில் டிசோபீடியன்ஸ் தொடங்கிறதுக்கான மிகப்பெரிய காரணமாக இருந்துச்சு. நான் கோஆப்ரேஷனும் சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்டுக்கும் வாட் ஆர் த மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது ஒன்றும் இல்லைங்க. நான் கோஆப்ரேஷன் அப்படின்னா நாட் அ கோஆப்ரேட், ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் கோஆப்ரேஷன் அப்படின்னா நாட் அ கோஆப்ரேட், நான் கோஆப்ரேட் பண்ண மாட்டேன். அதே இது சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட் அப்படின்னா பிரேக் த கொலோனியல் லாஸ். நீங்கள் நாங்கள் வந்து பிரேக் பண்ணுவோம். இப்போ நீங்கள் வந்து சால்ட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாது, நான் பண்ணேன் அப்படின்னு அப்போஸ் பண்ணுறது, அந்த லா வந்து பிரேக் பண்ணுறது தான் சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட். இப்போ வாங்க பார்க்கலாம். தௌசண்ட்ஸ், அதாவது 1000 கணக்கான பேர் வந்து இந்த சால்ட் லாவை பிரேக் பண்ணியிருக்காங்க. மேனுஃபேக்சர்டு சால்ட் அண்ட் டெமான்ஸ்ட்ரேட்டட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கவர்மெண்ட் சால்ட் ஃபேக்ட்ரிஸ். இவங்கெல்லாம் வந்து அதை சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அஸ் த மூமெண்ட் ஸ்ப்ரெட் ஆன அப்புறமா ஃபாரின் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, ஃபாரின் கிளாத் வேர் பாய்கார்டட். பாய்கார்ட்னா சிம்பிள் டெஃபனேஷன் நான் சொல்கிறேன், கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெஃப்யூஸ்டு டு யூஸ் த ஃபாரின் ரூல்ஸ், இதுதான் ஒரு இம்பார்ட்டன்டான டெஃபனேஷன். ஓகேவா. பிசான்ஸ் ரெஃப்யூஸ்டு டு பே ரெவன்யூ. அவங்க வந்து இப்போ நம்ம நான் கோஆப்ரேஷனில் நம்ம பார்த்தோம்ல, அவங்க சொல்லியிருக்காங்க ப்ளீஸ் எங்களுக்கு வந்து ரெவன்யூவை குறைங்க அப்படின்னு சொல்லி அதில் சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்டில் வந்து நான் வந்து ரெஃப்யூஸ் பண்ணுவேன், நான் வந்து பே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Peasants refused to pay the revenue and chowkidary taxes. Chowkidary taxes அப்படின்னா நீங்கள் அது உங்களுக்கு தெரியுமா? இப்போ சம் ஆஃப் த வில்லேஜஸை அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஃபார்மர்ஸோட லேண்டை பாதுகாக்கிறதுக்காக சவுக்கரிடரி அப்படின்னு ஒரு பர்சன் இருப்பாங்க. அது பர்சனுக்கு நம்ம வந்து டேக்ஸ் பே பண்ணோம், அதுதான் சவுக்கரிடரி டாக்ஸஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பீப்புள் வயலேட்டட் ஃபாரஸ்ட் லாஸ் அவங்க வயாலேட் பண்ணாங்க. எப்படி அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பீப்புள் வந்து கோயிங் டு த ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் நான் போவேன் அப்படின்னு சொல்லி கலெக்ட், ஏன் அப்படின்னா டு கலெக்ட் வுட் அண்ட் கிரேஸ் கேட்டிலுக்காக நான் போவேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. வாங்க இப்போ ஃபோர்த் பேராகிராஃப் பார்க்கலாம். இதனால் பண்ணனால பிரிட்டிஷ் வந்து ரொம்ப அந்த கொலோனியல் கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஒரி ஆயிடுச்சு, ரொம்ப சேட் ஆயிடுச்சு. அதனால அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா கொலோனியல் கவர்மெண்ட், அதாவது பிரிட்டிஷ் தாங்க, பிரிட்டிஷ் வந்து காங்கிரஸ் லீடர்ஸ் எல்லாம் 1 by 1 அரெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகேவா. அவங்க வந்து ரொம்ப 1 by 1 அதை அரெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதனால வயலண்ட் கிளாஷஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன் வேர்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்துல் காஃபர் கான் இவங்க தான் மகாத்மா காந்தியோட டிசிபிள்னா என்ன, தொண்டை. ஓகேவா. இது அவங்களோட டிவோட் டிசிபிள் அப்துல் காஃபர் கான். ஓகேவா. வாஸ் அரெஸ்டட் இன் இந்த அப்துல் காஃபர் கானை வந்து ஏப்ரல் 1930 அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதனால த பீப்புளாக இருக்காங்க பார்த்தீங்களா, பேஷாவார் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரீட், இப்போ வந்து அது பாகிஸ்தானில் இருக்குது. ஓகேவா. அங்கே இருக்க பீப்புளாக ரொம்ப கோவமாயிட்டாங்க. அதனால அவங்க வந்து மிலிட்ரி கவர்மெண்ட் வந்து அவங்கள ஷூட் பண்ணிட்டாங்க. அதனால மெனி வர் கில்டு, நிறையா பேர் செத்துட்டாங்க. மந்த் லேட்டர், ஒரு மந்த்துக்கு அப்புறமா மகாத்மா காந்தியவே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த வயலண்ட் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆச்சு பார்த்தீங்களா, அதுக்காக பண்ண. அப்புறம் அங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் இன் ஷோலாப்பூர் எங்கே இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப கோவம் வந்து அவங்க போலீஸ் போஸ்ட்டு, முனிசிபல் பில்டிங்ஸ், லா கோஸ்ட், ரயில்வே ஸ்டேஷன்ஸ், அப்புறம் ஏதாவது ஸ்ட்ரக்சர் வந்து பிரிட்டிஷ் ரூலை சிம்பலைஸ் பண்ணுதாங்க, அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் அவங்க வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. ஓகேவா. அது அப்புறம் ஃப்ரிட்டன்ட் கவர்மெண்ட் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை,
பயந்த கவர்மெண்ட். அது என்ன, அது யார்? பிரிட்டிஷ். அது வந்து அவங்க வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாங்க அப்படின்னா ப்ரூட்டல் ரெப்ரெஷனோட அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப கொடூரமாக அவங்க வந்து தண்டனை வந்து அவங்க தருவாங்க. அதுதான் ப்ரூட்டல் ரெப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால பீஸ்ஃபுல் சத்தியாகிரகிஸ் யார்? இந்த பீப்புளெலாம் வர் அட்டாக்டு. உமன் அண்ட் சில்ட்ரன்லாம் பீட் பண்ணாங்க. அண்ட் அபவுட் 1,00,000 பேரை அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இதுதான் இதோட எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் பேராகிராஃப் என்ன பார்க்கலாம். இன் சச் அ சிச்சுவேஷன், இப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருக்கும் போது மகாத்மா காந்தி ஒன்ஸ் அகெயின் கால்ட் ஆஃப் த மூமெண்ட். இந்த கால்ட் ஆஃப் த மூமெண்ட்டுக்கு 2 இம்பார்ட்டண்டான ஒரு ரீசன் இருக்கு. ஒன்று வயலன்ஸ் ஸ்ப்ரெட் ஆனது, இன்னொன்று காந்திக்கும் லார்ட் இர்வினுக்கும் இருக்கிற ஒப்பந்தம். இது உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். இதை இவங்க வந்து மகாத்மா காந்திக்கும் இர்வினுக்கும் 5th March 1931 ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. அது என்ன அப்படின்னா காந்திஜி வந்து 2nd ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸுக்கு வந்தாங்க அப்படின்னா நான் வந்து இங்கே அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கவங்கள ஃபுல்லாக நான் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் காங்கிரஸ் வந்து நடக்கலை, கான்ஃபரன்ஸ் வந்து நடக்கலை. ஓகேவா? அப்போ 2nd நடந்துச்சு. இது எங்கே அப்படின்னா லண்டனில். எப்போ அப்படின்னா டிசம்பர் 1931 அப்போ 2nd ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து டேக்ஸ் பிளேஸ் ஆச்சு. ஓகேவா? ஆனால் காந்திஜி அங்கே போன அப்புறம் அவரோட நெகோட்டியேஷன்ஸ் ஃபுல்லாக பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அப்புறம் அவருக்கு வந்து ரொம்ப டிஸப்பாயிண்டோட தான் இந்தியாவுக்கு அவர் வந்தார். வந்து பார்க்கும்போது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பிகன் நியூ சைக்கிள் ஆஃப் ரெப்ரெஷனை அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படி வந்து காஃபர் கான் யாரு? மகாத்மா காந்தியோட டிசிபிள். ஓகேவா? ஜாஃபர் கானையும் ஜவஹர்லால் நேரு 2 பேருமே ஜெயிலில் இருந்திருக்காங்க. ஓகேவா? அதனால அவங்க வந்து காங்கிரஸ் பார்ட்டியை வந்து இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அவங்களால மீட்டிங் மூமெண்ட்லாம் அவங்களால செய்ய முடியாது. ஆனாலும் இதனால வித் கிரேட்டர் அப்ரிசியேஷனோட மகாத்மா காந்தி வந்து சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்டை ரீலான்ச் பண்ணாங்க. இது வந்து 1 வருஷத்துக்கு மேலே போச்சு. பட் பை 1934 எப்போ 1934 இட் லாஸ்ட் இட்ஸ் மொமெண்டம். இது வந்து ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. பை 1934 இட் லாஸ்ட் இட்ஸ் மொமெண்டம். ஓகேவா? இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்தது. நெக்ஸ்ட் நான் இன்னொரு வீடியோவில் நான் ஹவ் பார்ட்டிசிபென்ட்ஸ் saw the மூமெண்ட் அதை பற்றி நான் உங்கள்கிட்ட சந்திக்கிறேன், எக்ஸ்பிளனேஷனோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you friends. Bye. Take care of your health.